ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நஃபி விலாக்ஸ் தமிழ். கிச்சன் அப்படின்னாவே எந்த லேடிஸ்க்கு பிடிக்காமல் இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம வீட்டோட ஹார்ட்டே கிச்சன் தான். ஸோ நான் இன்றைக்கி என்னோட கிச்சன் ப்ளஸ் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய டிப்ஸ், ஆர்கனைசேஷன் ஐடியாஸ், இது எல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் என்னோடய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நஃபி விலாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு என்னோடய ஃப்ரிட்ஜ் க்ளீனிங்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்ககிட்ட காட்டிகிட்ருக்கேன். ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்கிங் சோடா அது இதுன்ட்டு எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு லெமன் வாட்டரில் நீங்கள் ஃபுல்லாக வைப் பண்ணாவே போதும். ஃப்ரிட்ஜ் நல்லா க்ளீனாக இருக்கும். ஸ்மெல்லும் எதுவும் அவ்வளோக்கா இல்லாமலும் இருக்கும். நானும் இன்றைக்கி அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. மீதி எல்லா பாக்ஸு அந்த ட்ரே அதெல்லாமே எடுத்து தனியாக நம்ம லிக்விட் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். உள்ளே க்ளீன் பண்ணுறது மட்டும் இந்த மாதிரி நீங்கள் லெமன் ஜூஸில் மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணாவே போதும். இப்போ என்னோடய கிச்சனில் லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்துட்டு எதுவுமே இருக்காது. என்னோடய சின்ன ஃப்ரிட்ஜ் தான், எல்ஜி பிராண்டோடது. இப்போ ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணோடனே மேலே வந்துட்டு எதுவுமே இருக்காது. அதில் எதுவுமே நான் வச்சுருக்கவும் மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் என்னடாப்பா எம்டியாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எனக்கு வந்துட்டு இங்கே காய்கறி கடை வந்துட்டு பக்கத்துலேயே இருக்குது. அந்த அக்கா வந்துட்டு டெய்லி மார்க்கெட் போய் வாங்கிட்டு வரதுனால நான் அந்த அக்காட்ட டே டு டே அன்னைக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கிக்கிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு காய்கறி வாங்கி ஸ்டோர் பண்ணுற ஒர்க் எனக்கு இல்லை. அதனால் நான் ஸ்டோர் பண்ண மாட்டேன். எந்த காயுமே இருக்காது. மீதி என்னோடய கிராசரி ஐட்டம்ஸ் தான் நான் எல்லாத்தையும் இதில் நான் என்னோடய ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். மாத மளிகை பொருட்கள் எல்லாம் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸில் நான் கொட்டிட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி கவர் போட்டு நீட்டாக கீழே ஒரு ட்ரேயில் வந்துட்டு வச்சுருப்பேன். இதே மாதிரி தான் எல்லா க்ராசரிஸும் நான் அந்த கீழே ஃப்ரிட்ஜோட கீழே பெரிய ட்ரே இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா நம்ம வெளியே வைக்கும் போது எவ்வளோ தான் நம்ம சேஃப்டியாக வச்சாலும் நம்ம கை படுறப்பட அது ஏதோ ஒரு வண்டு பிடிக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன் நடக்கும். ஸோ அதனால் நான் வந்துட்டு எல்லா க்ராசரி ஐட்டம்ஸும் இதில் தான் நான் எப்போவுமே வச்சுருப்பேன். நான் வாங்குறது பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், வெந்தயம் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இயர்லி ஒன்ஸ் நான் வாங்குறதுனால நான் எல்லாத்தையும் இதில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா அந்த பொருட்கள் எல்லாம் அந்த சீசன் டைமில் நான் வாங்கிக்கிறது. ஸோ என்னோடய கீழ் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா என்னோடய க்ராசரி ஐட்டம்ஸ் தான் இருக்கும் ஃபுல்லாகவே. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டோர்லேயும் எதுவும் இருக்காது. தேங்காய் மட்டும்தான் என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு அவங்க தோப்பில் இருந்து தேங்காய் கொடுத்துட்ருந்தா. ஊருக்கு போயிருந்தேன் இப்போ ரீசெண்டாக. அவள் கொடுத்துட்ருந்தா. அந்த தேங்காய் தான் ஃபுல்லாக நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வைக்கும்போது தேங்காய் சீக்கிரமாக கெடாது. ஏன்னா நிறையா தேங்காய் இருக்கிறதுனால வெளியில் வச்சோம்னா கெட்டுரும். அவ்வளோதான் என்னோடய ஃப்ரிட்ஜு. என்னோடய ஃப்ரிட்ஜில் இவ்வளோ தான் வச்சுருப்பேன். என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் பார்த்திங்கன்னா காயெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணுறது பிடிக்காது. ஸோ நான் இந்த மாதிரி தான் நான் வச்சுருப்பேன். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள் போட்டிருக்கோம். இந்த டேபிளில் உட்காந்தெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் இல்லை. ஜஸ்ட்டு நான் என்னோடய டைரி வச்சுருப்பேன். இங்கே தான் இந்த இடத்துல தான் உட்காந்து நான் எடிட் பண்ணுறது, அப்புறம் வாய்ஸ் கொடுக்கறது எல்லாமே அதே இடத்துல தான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க் இருக்குது. ஆனால் அதில் ஃபிஷ் எல்லாம் எதுவும் இல்லை, சும்மா வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது கீழே போடுற கிளாத் இருக்குல்ல, அதுதான் எங்கள் இதில் தஸ்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிளாத் தான். நாங்கள் சாப்பிடும்போது இந்த கிளாத்தை கீழே போட்டுட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய கிச்சன். என்ட்ரி ஆனோடனே இதுதான் என்னோடய கிச்சன். முன்னாடியே தண்ணி குடம் வச்சுருப்பேன். இங்கே வந்துட்டு ஒரு 4 நாளைக்கு ஒருக்க தண்ணி வரும்போது நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். பக்கத்துலேயே ஒரு டேபிள் போட்டிருக்கேன். இந்த டேபிளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா என்ன போட்டிருக்கேன்னா, இந்த துணியெல்லாம் வாங்கும்போது கவர் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கவர் தான் இங்கே போட்டிருக்கேன். இங்கே மிக்சிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கிஃப்ட்டு கவர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கவர் தான் நான் ஒட்டி விட்டுருக்கேன். இங்கே வந்துட்டு என்னோடய இண்டக்ஷனும் மிக்சியும் இருக்கும். பக்கத்தில் வந்துட்டு தாளிப்பு ஐட்டம் எல்லாமே நான் வச்சுருப்பேன். அவ்வளோதான். இந்த இடத்துல அவ்வளோதான் இருக்கும். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கப்பு, கண்ணாடி டம்ளர், கண்ணாடி பாத்திரம் இதெல்லாம் வச்சுருப்பேன். இந்த இடத்துல அஞ்சரை பெட்டி இருக்குது. இதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் போட்டு 2 ரேக் வர மாதிரி நான் வச்சுருக்கேன். கீழே நம்ம அஞ்சரை பெட்டியும் மேலே வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாப்பர், இந்த போர்டெல்லாம், அப்புறம் 2 ட்ரே ஒன்று பக்கத்துலேயே இருக்கும். மிக்சி மேலே இருக்கிறனால கீழே மிக்சி ஜார் இது 2 வச்சுருப்பேன். அப்புறம் கீழே வந்துட்டு டிஃபன் பாக்ஸ் கொஞ்சம் வச்சுருப்பேன். அவ்வளோதான் இங்கே இருக்கிறது.
இப்போ இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழ வந்துட்டு இந்த டேபிளுக்கு வந்துட்டு புஷ் எதுவும் இல்ல. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பிவிசி பைப் இருக்கு பார்த்தீங்களா? கொஞ்சம் பெருசா இருக்கிற சைஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அதில ஒரு 4 இன்ச்சுக்கு வந்துட்டு கட் பண்ணி, எல்லா இடத்துலயும் 4 இடத்துலயும் நான் வச்சிருக்கேன். இப்போ இந்த சைடு ஒண்ணு இருக்கு, இந்த சைடு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி பின்னாடி ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி நீங்க இந்த ஐடியாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்க வீட்லயும் இந்த மாதிரி டேபிள் இருக்கு, கீழ புஷ் இல்ல அப்படின்னா, அந்த மாதிரி நீங்க கட் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உப்பு ஜாடி, உப்பு இதெல்லாம் இருக்கு. ஆயில் ட்ரே, அப்புறம் கத்தி இதெல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல வச்சுருக்கேன் இந்த கார்னரில். என்னோடய கவுண்டர் டாப்பில் அது மட்டும் தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா, எந்த பொருளுமே நான் கிச்சனில் வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா நம்ம கிச்சனில் மேலே ஏதாவது அட்டைப்பெட்டிலையோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம பொருளெல்லாம் வச்சோம்னா அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் படிஞ்சிரும். நம்ம சமைக்க சமைக்க அந்த புகை அடிக்க அடிக்க எண்ணெய் படிஞ்சிரும். ஸோ நான் மேலே எந்த ஐட்டமும் நான் கிச்சனில் வச்சுருக்க மாட்டேன். அப்புறம் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டவ் இருக்குது. அப்புறம் பக்கத்துலேயே விண்டோ வந்துட்டு நல்லா பெருசாக இருக்கும், நல்லா வெளிச்சமாக இருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நம்ம நின்று சமைக்கவே முடியாது. ஏன்னா கிச்சனில் நேராக வெயில் செம்மையாக அடிக்கும். காலையில் ஒரு 7 மணிக்கெல்லாம், அதுவும் இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால 7 மணிக்கெல்லாம் நின்று சமைக்கவே முடியாது. அதனால தான் நான் ஸ்டவ்வை ரொம்ப தள்ளி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தோம்னா என்னோட கவுண்டர் டாப் இதுதான், எம்டியாக தான் இருக்கும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, இந்த கவர் எல்லாம் போட்டு ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். குப்பை போடுறதுக்காக கவர் நம்ம டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு இங்கே ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்னோடய பிளேட் ஸ்டாண்டு. இதுதான் என்னோடய சிங்க்கு. அந்த இடத்துல ரொம்ப அந்த பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சிருச்சு. அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டிக்கர் ஏதாவது வாங்கி ஒட்டணுன்ட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் ஒட்டிடுவேன். அந்த வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோடய கிச்சனில் இருக்கிற செல்ஃபு. இந்த செல்ஃப் ஃபுல்லாக வந்து நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். மேலே பார்த்தீங்கன்னா, துவரம்பருப்பு, கடலப்பருப்பு அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் கொஞ்சம் பல்காக வாங்குகிற ஐட்டம்லாம் மேலே இருக்கும். நான் இப்போது அந்த பாக்ஸில் எப்படி நான் பேர் எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மார்க்கர் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒயிட்னர்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அதை நான் வச்சு தான் நான் எழுதியிருக்கேன். நான் அந்த ஸ்டிக்கர் இதெல்லாமே எதுவும் வாங்கி ஒட்டலை. நான் சில்வர் டப்பாவில் மட்டும்தான் எழுதியிருப்பேன். ஏன்னா அதில் மட்டும்தான் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, அதனால் எழுதி வைக்கலாம். கண்ணாடி பாட்டிலெலாம் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம பார்த்தாவே அது என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு தனியாக ஸ்டிக்கர் இதெல்லாம் வாங்கி ஒட்டணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ அதில் நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி எழுதினீங்கனாவே நல்லா எழுதுறதுக்கு வரும். அதுவும் இல்லாமல் நீங்கள் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் சப்போஸ் அந்த பாக்ஸில் வேறு ஏதாவது போடுறீங்க அப்படின்னா, அதை நீங்கள் தண்ணியில் நீங்கள் கழுவுனாவே போதும், அது போயிடும். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் நான் எல்லா சில்வர் பாக்ஸ்லேயும் என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒயிட்னர் வச்சு தான் நான் எழுதியிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், துவரம்பருப்பு, அரிசி மாவு, ராகி மாவு, நாட்டு சக்கரை இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் லைனாக எழுதி வச்சுருக்கேன். மேலே இருக்கிறது எல்லாமே அதுதான். பக்கத்தில் வந்துட்டு இந்த கோதுமை மாவு பிசைகிறது அந்த மாதிரி கொஞ்சம் பாத்திரம் தான் வச்சுருப்பேன். ஹாட் பாக்ஸு அதெல்லாம் மேலே இருக்கும். என்னோடய மண்பானை அதெல்லாம் வந்துட்டு மேலே இருக்கும். இந்த செல்ஃபெல்லாம் நல்லா லென்த்திக்கு லாங்காக கொடுத்துருக்காங்க, அதனால் நல்லா இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த செல்ஃப் தான் என்னோடய கிச்சன்லேயே எனக்கு மோஸ்ட் ஃபேவரட்டான செல்ஃப்னால் இது தான். ஏன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். அதுவும் அதில் எல்லா க்ராசரிஸும் ஃபில் பண்ணி இருந்துச்சுனாவே லேடிஸ்க்கு சொன்னோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எதில் லேடிஸ்க்கு சந்தோஷம் இருக்கோ இல்லையோ, கண்டிப்பாக நம்மளோட க்ராசரிஸ் எல்லாம் இந்த மாதிரி நல்லா ஃபில் பண்ணி வச்சுருந்தாவே ஒரு ஹாப்பியாக இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் கிச்சனுக்குள்ளார வரும்போதே. எனக்கும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி க்ராசரிஸ் எல்லாம் ஃபில் பண்ணி பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக தெரியுது, அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. இந்த இடத்த கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி வச்சுருந்தா பிடிக்குமா அப்படிங்கிறத எனக்கு உங்களோட கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா என்னோடய எல்லா க்ராசரிஸும் வச்சுருப்பேன். நான் மேக்ஸிமம் எல்லாமே இந்த பொடி வகைகள் எல்லாமே நான் அரைச்சி வச்சுக்கிறது தான். எதுவுமே பேக்கெட் ஐட்டமாக என்கிட்ட இருக்காது. எல்லாமே மிளகாத்தூள், மல்லித்தூள், சாம்பார் பொடி ஆகட்டும், கறி மசால் தூள் ஆகட்டும், சீரகத்தூள் எல்லாமே நான் அரைச்சி வச்சுக்கிறதா. இதுக்கு கீழே அந்த லைனிங் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, சரி கிளாத்துன்னு சொல்லிட்டேன். அந்த ஷீட் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கெல்லாம் நம்ம ரேப் பண்ணுவோம்ல, புக்குக்கு அட்டை போடுவோம்ல, அதுதான். இது வந்துட்டு இப்போ கலர்ஃபுல்லாக கிடைக்குது, எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது. பிங்க்கு, ஒயிட்டு, க்ரீனு, ஆரஞ்சு அப்படின்ட்டு எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது. உங்கள் கிச்சன் என்ன கலரோ
அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ஷீட் வாங்கி போட்டுக்கலாம். இப்போ என்னோடய கிச்சன் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் அப்படிங்கிறதுனால நான் ப்ளூ கலர் தீம்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் வந்துட்டு ப்ளூ கலர் ஷீட் வாங்கி போட்டிருக்கேன். உங்களோட கிச்சனுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் வாங்கி போட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா என்னோடய பாத்திரம் எல்லாமே இருக்கும். மொத்தமாகவே என்கிட்ட இவ்வளோ பாத்திரம் தான் நான் வச்சுருப்பேன். அதிகமாக பாத்திரம்லாம் கசகசன்னு வச்சிட்ருக்க மாட்டேன். நீட்டாக கம்மியாக எது எதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கான பாத்திரங்கள் மட்டும்தான் நான் வச்சுருப்பேன். கொஞ்சம் கிண்ணம் வச்சுருப்பேன். அப்புறம் பால் வாங்குறதுக்கு, மாவுக்குன்னு தனியாக, அப்புறம் குழம்புக்குன்னு தனியாக, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம் மட்டும்தான் நான் வச்சுருப்பேன். இப்போ பார்த்தாவே தெரியும், இந்த 2 செல்ஃபில் மட்டும்தான் என்கிட்ட பாத்திரம் இருக்கும். வேறு எந்த பாத்திரமும் இருக்காது கிச்சனில். ஏன்னா அப்படி அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தான் கஷ்டம். கீழே பார்த்தீங்கன்னா நான் கிரைண்டர் வச்சுருக்கேன். இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா என்னோடய மேரேஜ் அப்போது கொடுத்தது. அது எதுக்கும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ நான் அப்படியே கிரைண்டருக்கு போட்டிருக்கேன். அப்புறம் கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி வாங்கும்ல அந்த பேக் தான் கட் பண்ணி கீழே போட்டிருக்கேன். அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கூட இருக்கும். பக்கத்துலேயே அரிசி போட்டு வச்சுருக்கிற அந்த இது இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம் அண்டர் சிங்கில் லிக்விட் இதெல்லாம் வச்சுருப்பேன். இங்கே பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரே ஒன்று வச்சுருப்பேன். இந்த மாதிரி கிரேடில் பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற வரமிளகா, அப்புறம் மல்லி, இந்த மாதிரி அப்புறம் ரேசன் அரிசி இது எல்லாத்தையும் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அப்புறம் கடைக்கு போனால் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பை அதெல்லாம் இந்த இடத்துலையே இருக்கும். அப்புறம் இங்கே தண்ணி பிடிச்சி வச்சுருக்க அண்டா இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய கிச்சன். என்னோடய கிச்சன் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய கிச்சன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். சின்ன கிச்சன் தான், சின்ன கிச்சனாக இருந்தாலும் நல்லா நீட்டாக வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நஃபி விலாக்ஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.